13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 766700 அருந்தமிழர்களுக்கு வணக்கம். சட்டசபை முதல் கூட்டத்தொடர் இந்த தாவேகா ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு முதல் கூட்டத்தொடர் எல்லோரும் பரபரப்பாக ஆவலாக காத்து கொண்டிருந்தார்கள். இந்த முதல் கூட்டத்தொடரில் என்ன நடக்கப் போகிறது, ஆளுநரின் உரை எப்படி இருக்க போகிறது, அதில் அவர் என்னென்ன விஷயத்தை கூற இருக்கிறார், தொடர்ச்சியாக இவர்கள் கூறிய வாக்குறுதிகள் ஏதாவது இந்த ஆளுநர் உரையில் நிறைவேற்றம் நடக்குமா, புதிய விஷயங்களை பற்றி ஏதாவது சொல்வாரா என்று பலதரப்பட்ட மக்களும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி விவாதிக்கவும் கீர்த்தனா அவர்கள் பேசிய இந்த 6000 கோடி முதலீட்டை ஈர்த்து வருவேன் என்று பேசியதை பற்றியும் அண்ணன் சுரேஷ் அவரிடம் இன்றைக்கு விவாதிக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. எல்லோரும் எதிர்பார்த்தது போல் இன்றைக்கி எப்படி ஆளுநர் வரை சிறப்பாக இருந்ததா? இல்லை, அதுதான். அதாவது தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் இவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு அவர் போனது, கடிதம் கொடுத்தது, அவர் நேர கேரளாவுக்கு கிளம்பி போனது, இவர் அலைய விட்டது, இதையெல்லாம் வச்சு அப்படியே பார்க்கும்போது முதல் கூட்டத்தொடருக்கான ஹைப் ஏறிக்கிட்டே இருந்தது. ஆமாம். ஏன்னா ஏதாவது சிக்கல் உருவாகுமா, ஏன்னா நம்ம ஆளுநர் ரவியினுடைய சேட்டைகளை எல்லாம் பார்த்த தமிழ்நாடு அப்படின்றதுனால இவர் இங்கே என்ன வரலேக்கிற என்ன பண்ண போகிறாரு இங்கே அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லார்ட்டையுமே இருந்தது. எல்லா தொலைக்காட்சிகள்லையும் நேரடி ஒளிபரப்பு முழுமையாக இருந்தது. திமுக அரசு செஞ்ச மாதிரி ஆளுங்கட்சி வரும்போது மட்டும் காட்டுறது அப்படின்றது இல்லாமல் எல்லாத்தையுமே ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையில் அரலேக்கர் வந்தார், அணிவகுப்பு மரியாதை ஏற்றார், முதலமைச்சரும் அணிவகுப்பு மரியாதை ஏற்றார், உள்ளுக்கு போனார். என்ன எழுதி கொடுத்தாங்களோ இந்த தமிழக அரசு, ஏன்னா காலகாலமாக அதுதான் நடைமுறைன்னு வச்சுக்கோங்க, தமிழக அரசு என்ன சொல்லுகிறதோ என்ன எழுதி கொடுக்குறதோ ஆளுநர் உரை அதை அப்படியே படிச்சுட்டு போனார். ஆனால் எப்போவுமே ஆளுநர் உரை உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு அமைச்சரவை ஒப்புதலோடு தயார் செய்யப்பட்டு அது ஆளுநர் மாளிகைக்கு முதல் நாளே அனுப்பி வைக்கப்படும். ஸோ அதில் தான் மாற்றங்கள் இருந்தால் செஞ்சிடலாம். ஆனால் மாற்றங்கள் இருக்கும், இல்லை இவர் ஏதாவது செய்வாரா அப்படின்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக இவங்க அந்த அரசு என்ன எழுதி கொடுத்ததோ நீண்ட காலத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதை அப்படியே பேசின ஒரு நிகழ்வாக இருந்தது. எதனால் இருக்குண்ணே? ஆமாம், அது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அது நிகழ்வு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே உள்ள ஆளுநர்கள் பிஜேபியினுடைய ஆளுநர்கள் எப்பவுமே பெரியார் பெயரை பயன்படுத்த மாட்டாங்க, அண்ணா பெயரை பயன்படுத்த மாட்டாங்க, அம்பேத்கர் பெயரை கூட பயன்படுத்தலைன்ற பிரச்சனைகள்லாம் போன முறை இருந்தது. இந்த முறை அவங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லுகின்ற எல்லாரும் பேரையும் அவர் பயன்படுத்தினார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக கருத்து சொல்லியிருந்தாங்க, அதை பேசினார். இருமொழி கொள்கையை ஆதரிச்சுக்குள்ள கருத்துக்களை அவருடைய கொள்கை முடிவுன்றதை அதை பேசினார். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வோடு ஒப்பிடுகின்ற பொழுது எல்லாருக்கும் அந்த ஆச்சரியம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வெளியே ஆளுநர் சபைக்குள்ளே போகும்போதே திமுக வாயை திறந்து பேசுங்க, ரியல் ஹீரோவாக இருக்காதீங்க, ரியல் ஹீரோவாக எப்போ மாற போகிறீங்கன்னு பல பதாகைகளோட உள்ளுக்கு போனாங்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்கு இருந்து வெளியே வரும்போது இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து நம்ம வச்சுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கேட்ட அதே கேள்வி தான் சொன்னார். ஆளுநர் அரசு எழுதி கொடுத்துருக்கிற உரையை அப்படியே படிச்சுட்டு செல்கிறாரு, இதில் எந்த விதமான மாற்றத்தையும் செல்லலை. இதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக பிஜேபிக்கும் தாவேகாவுக்கும் இடையில மிகப்பெரிய நெருக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது, ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இதுக்கிடையில் இங்கே இன்னொரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இன்னொரு கருத்தை சொல்லிட்டு போனார். இந்த 38 நாள் ஆட்சியில் 126 கொலை நடந்திருக்கு. இந்த 38 நாட்களில் கிட்டத்தட்ட 150 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 130 பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெளியே வரலையே அப்படின்லாம் பேசிட்டு போனார். உண்மையிலே அதில் வெளியே வரலையா அப்படின்றது தெரியல. நான் அமைச்சர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அவ்வளோ தகவல் அவர் சொல்லியிருக்காருன்னா எல்லாரும் தைரியமாக புகார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரியே கவர்னரும் எதையுமே பேசாமல் போயிட்டார். நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால், ஒரு சமயம் ராஜேந்திர அர்லேக்கர் இப்படிப்பட்ட நபர் தானா, ரவி மாதிரி இல்லாமல் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகிற ஆளோ, எதுக்கு கண்டுக்காமல் இருக்கிற ஆளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் ராஜேந்திர அர்லேக்கர் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் அவர் இருந்தார், அங்கே இருந்த இடங்களில் அவர் என்ன எப்படி நடந்துக்கிட்டார் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி கேரளாவில் இருந்து தாங்க பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடியே அவர் இமாச்சல பிரதேசத்தில் இருந்திருக்கிறாரு, பீகாரில் இருந்திருக்கிறாரு. நீங்கள் கேரளாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லுறாங்க. கேரளாவில் ஜனவரி 26 கேரளா அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்த உரையின் சில பகுதிகளையே படிக்காமல் விட்டுருக்கிறார். இங்கே முழுசாக படிச்சுட்டாரு. 26 ஜனவரியில் போன தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் கேரளாவில் நடக்கின்ற பொழுது அங்கு ஆளுகின்ற இடதுசாரி அமைச்சர்கள்
அமைச்சரவை ஒப்புதலோடு கொடுத்த அந்த உரையினுடைய பல பகுதிகளை அவர் தவிர்த்து விட்டு பண்ணியிருக்காரு. என்னன்னா மத்திய அரசு நிதி கொள்கையில் கேரளாவுக்கு நிதி கொடுக்காம இருக்கிறது சம்பந்தமாக அந்த உரையில் இருந்திருக்கு, அதை முழுமையாக தவிர்த்து இருக்கிறார். அதே மாதிரி மாநில மசோதாக்களை ஆளுநர் தாமதப்படுத்துகிறார் அப்படின்றது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, அது தமிழ்நாட்டு அரசும் இணைந்த வழக்கு. அந்த வழக்கில் ஆளுநர்களுக்கு எதிராக பொதுவான உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவு பற்றி ஆளுநருடைய உரையிலேயே இடது அமைச்சரவையிலிருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதையும் படிக்காமல் தவிர்த்திருக்கிறார். அது இல்லாமல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தடுத்திருக்காரு. அது இல்லாமல் கேரளா தொடர்ந்த வழக்கு பற்றிய குறிப்புகளையும் தடுத்திருக்கிறார். இந்த மாதிரி இப்போ வேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஒப்புதல் கொடுக்காம தாமதப்படுத்திட்டு இருந்திருக்கார். ஸோ இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறார் கேரளாவில். நீ இமாச்சல பிரதேசம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அங்கே இமாச்சல பிரதேசத்தில் இவர் இருக்கிற காலத்தில் 3 மாதங்கள் தான் காங்கிரஸ் அமைச்சரவை இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பிஜேபி இருக்குது. அதுக்கு அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஒரு டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் 3 மாதங்கள் தான். 22 டிசம்பர்லேருந்து 23 பிப்ரவரி வரைக்கும் அவங்க காங்கிரஸ் அமைச்சரவை. அந்த 3 மாதங்கள்லேயே கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவங்க அமல்படுத்துறதுக்காக ஒப்புதலுக்கு அனுப்புகிறாங்க. அதை ஒப்புதல் கொடுக்காம காலம் தாழ்த்தி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட பின்னணியில் வந்தவர் தான் அர்லேக்கர். இவருடைய பின்னணியும் ஆர்எஸ்எஸ் பின்னணி தான். இவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர், கோவாவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இவரும் அந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியில் உள்ளவர் தான். ஆனால் இப்படி ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்த அர்லேக்கர் எப்படி விஜயனுடைய அரசு பிஜேபிக்கு எதிரான அரசாக இருக்கிறது, காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. அதனால் பிஜேபி கண்டிப்பாக விஜயனுடைய அரசுக்கு எதிராகத்தான் செயல்படும், கவர்னரை வச்சு தொல்லை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் ஏன் அவர் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு பின்னணி ரொம்ப யோசிக்க வேண்டியது. கூட்டு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியும் இருக்கிற மாதிரி தெரியல. மோடி அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. ஆனால் இதில் பெரிய சர்ச்சையாக ஆமாம், இதில் என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், இதில் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான சில மக்களுடைய குணநலன்கள் இருக்குல்ல, அதாவது மதச்சார்பின்மை, எல்லாரும் ஒன்றாக இருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதை விரும்புவது, இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டு இருக்கிற மக்கள், இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகளில் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பிஜேபியால் அவ்வளோ எளிதில் நுழைய முடியல. ஈவன் கேரளாவில் கூட தனியாக இருந்து ஒரு எம்பியை வெற்றி பெற்றாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட 2-3 இடங்களில் வெற்றி பெற்றுட்டாங்க தனியாக நின்று. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் அந்த பருப்பு வேகவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே இந்துத்துவா கொள்கைகளுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இதில் உள்ளுக்கு நுழையிறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிஜேபி இதில் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வருது. அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா, விஜய் அரசு சொல்லுகின்ற விஷயங்களை இவங்க ஒன்றும் சொல்கிறதில்ல, கவர்னர் சொல்கிறதில்ல, பிஜேபி எதிர்க்கிறதில்ல. ஆனால் வெளியே யாரை வைத்து சொன்னால் மக்கள்கிட்ட செய்திகளாக போய் சேருமோ அவர்களை வைத்து பல விஷயங்களை செய்கிறாங்களோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு இதில் ஏற்படுது. விஜய் ஜோசப் விஜய் அப்படின்ற பெயரை முதல்ல பயன்படுத்தினது பிஜேபி தான். நிச்சயமா முதல்ல வரும்பொழுது பிஜேபிக்கு எதிரான இல்லை மத்திய அரசுக்கு எதிராக சில கருத்துக்களை தன்னுடைய திரைப்படத்தில் வைத்து விட்டார். வரி சம்பந்தமான ஜிஎஸ்டி சம்பந்தமான விஷயத்தை வச்சுட்டாருன்னு சொல்லும் பொழுது மிக கடுமையான வார்த்தைகளால் ஜோசப் விஜய்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளை சொல்ல. ஆனால் இன்னைக்கு பிஜேபி எங்கேயுமே ஜோசப் விஜய்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, எங்கேயும் பயன்படுத்துறது இல்லை. அப்போ ஒரு கிறிஸ்தவர் அப்படின்றது இயல்பாக பிஜேபி எப்பவுமே பண்ணிடுவாங்கல்ல. அப்போ இங்கே ஏன் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா பிஜேபி பண்ணலை. ஆனால் பிஜேபி பண்ணாமல் நியூட்ரலாக இருக்கிறவங்கள வச்சு இந்த வாதங்களை தமிழ்நாட்டுக்குள்ள பரப்புற வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. ஏன்னா இங்கே கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நேரேட்டிவை வெளிய மக்கள்கிட்ட பிஜேபியுடைய வாயிலிருந்து வராம ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவர்கள் முதல்ல அப்படி செட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் மனசுல விதைக்கிற வேலையை பிஜேபி செஞ்சா இது ஒரு அரசியல் கட்சி செய்த மாதிரி ஆயிடும் அப்படின்ற போது பிஜேபி செய்யாம என்ஜிஓக்கள் அதை மாதிரி ஆட்களை வைத்து செய்ய வேண்டிய வேலையை மெதுவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்க ஒரு செய்தியை வச்சு நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. கோயம்புத்தூர்ல ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் கட்டுவதற்கு ஒரு ரிட்டு மனு, அது எதிராக ஒரு ரிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு பாலசுப்ரமணியம் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு ஒரு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதில் தடை உத்தரவு கொடுத்ததில் நம்ம எந்த விதமான டிஸ்பியூட்டும் பண்ணலை. ஏன்னு சொல்லி சொன்னால் அது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அது பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கொடுக்கலாம். ஆனால் அதில் அந்த மனுதாரர் போட்டிருக்க விஷயம் என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி சொன்னால், இங்கே கோயில் கட்டுவதனால அது பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த விசினிட்டிக்குள்ளே, அந்த தேவாலயத்தினுடைய விசினிட்டிக்குள்ளே ஒரு இந்து கோயில் இருக்குது. இதை சுற்றி வசிப்பவர்கள் எல்லாமே இந்துக்களாக இருக்கிறாங்க அந்த பகுதியில். இங்கே மத நல்லிணக்கம் சிக்கல் வரும், அதனால் தேவாலயம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாரு. அதில் அந்த தீர்ப்பினுடைய கடைசியில் சொல்கிற வாக்கியங்கள் இருக்குல்ல, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், 13 ஆண்டுகளாக
இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுக்கு தடை இல்லை. இதில் வந்து இது தேவாலயம் கட்டுவதற்கு ஆதரவாக அந்த கலெக்டர் இருக்கிறாரு, அவர் வந்து போலீஸ் பாதுகாப்பும் போட்டிருக்காரு. ஏன்னா அதில் வேறு எந்த டிஸ்பியூட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு சிவில் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் அந்த சிவில் வழக்கு அந்த நீதிமன்றம் அந்த கட்டடம் கட்டுவதற்கு, தேவாலய கட்டடம் கட்டுவதற்கு எந்த விதமும் தடையாக இருக்கலை அப்படின்றதுனால அதை அடுத்தவர்கள் தடுக்கக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அதில் சொல்லிட்டு கடைசியாக 13 ஆண்டுகளாக கட்டாமல் இருந்தவர்கள், அப்போவே கட்டுவதற்கு தடை எதுவும் இல்லாத சூழ்நிலையிலும் கட்டாமல் இருந்தவர்கள் இப்பொழுது கட்டுகிறார்கள் என்று சொன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் அதற்கு ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு வார்த்தை அதில் இருக்குது. அந்த உத்தரவில் இருக்குது இருப்பதாக நான் அந்த பத்திரிகையில் நான் பார்க்குறேன். உத்தரவை நான் பார்க்கவில்லை. இது வந்து இன்னைக்கு வந்திருக்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை, எல்லா பத்திரிகைகள்லையுமே இது வந்திருக்குது. அப்போ இது ஒரு பேசுபொருளாக மாறும்ல. நிச்சயமா நியூட்ரலான ஒரு நபர்களை வைத்து, சமூகத்தில் மரியாதை உள்ள நபர்களை வைத்து இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே போகும்போது அப்போ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணிப்பேன்னா இதே உத்தரவு வந்து இதுக்கு முன்னாடி வந்து திருப்பரங்குன்றம் விவகாரத்திலெல்லாம், கோயில் விவகாரத்திலெல்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. ஆனால் இதில் வந்து இப்படி ஒரு உத்தரவு, இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்திகள் வெளியே பரப்பப்படுகிறது. ஏற்கனவே இங்கே அமைச்சரவையில் இருப்பவர்கள் ஜோசப் விஜய் சில பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டவர்களை வச்சுலாம் வெளியே செய்திகள் வரும்பொழுது இங்கே நேரடியாக நுழைய முடியாத பிஜேபி மக்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ட் செய்து, அதாவது இவர்களை ஃப்ரீயாக செயல்பட விடுவதன் மூலமாக போலரைசேஷன் இன்னொரு பக்கம், ஆமாம், இவங்களை ஃப்ரீயாக செயல்பட விட்டு, இவங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் செயல்பட விட்டு, இவர்கள் செய்கின்ற விஷயங்களை வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இது ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அப்படின்ற எண்ணம் இதில் ஏற்படுகிறது. மொத்தத்தில் பிஜேபி வந்து இதில் என்ன செய்கிற மாதிரி தெரியுதுன்னா, நேரடியாக மோதாமல் அமைதியாக இருந்து இவங்களை ஃப்ரீயாக செயல்பட விட்டுட்டு இவங்க செய்கிற விஷயங்களை வேற மாதிரி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி, எப்படி வந்து இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஊடகங்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே பாணியில் ஊடகங்கள் வாயிலாக வெளியே வந்து வேற மாதிரி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரிய வருது. அப்படி இருந்தால் இது ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதான். அதனால இதில் வந்து தாவேக அரசு மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே தாவேக அரசு கவனமாக செயல்படுகிறதான்னு சொன்னால் இல்லை. அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதெல்லாம் செய்யல. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னொரு செய்தியை இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட 103-104 நாட்களுக்கு பின்னர் மானாமதுரையில் போலீஸ் காவலில் மரணமடைந்த ஆகாஷ் என்ற இளைஞனுடைய உடம்பை அவங்க வந்து தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதை வந்து பரியல் செய்ய மாட்டோம், இறுதிச் சடங்கு செய்ய மாட்டோம் அவனுடைய பெற்றோர்கள் வந்து உறவினர்கள் எல்லாருமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதில் வந்து நேற்று வந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அவனுடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகனத்துக்கு எதிராக அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நமக்கு என்ன பார்க்க வேண்டிய முக்கியமான தேவை இருக்குன்னு சொல்லி சொன்னால், 100, 104, 105 நாட்களுக்கு முன்னதாக இந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது திமுக அரசு இங்கே இருக்கும்பொழுது திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விஷயத்தை மிக உக்கிரமாக கையில் எடுத்து மதுரையிலலாம் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுத்தது. ஆனால் அதுக்கு அப்புறமும் இதுவரைக்கும் அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல திமுக அரசு அப்படின்னு சொல்லி திமுக எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அதை முன்னின்று செய்தவர்களே விடுதலை சிறுத்தைகள் தான். ஆனால் இன்னைக்கு அதே விடுதலை சிறுத்தைகளை சார்ந்த வன்னியரசு அவர்கள் சமூக நீதி அமைச்சராக இருக்கிறார். அப்போ அதில் பாதிக்கப்பட்ட பையன் வந்து ஆதிகுடியை சார்ந்த பையனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கான அமைச்சராக இருக்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் வாயே திறக்காமல் இருக்கிறாங்க. அரசும் மௌனமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, ஏன் அதில் யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவங்கள எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்கல்ல, அவங்களை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு வழக்க பார்க்க சொல்றதுல என்ன சிரமம் வந்தது? ஒரு அடிப்படை இது அதுதானே கேட்குறாங்க. நீங்க அதுதானே கேட்குறாங்க. அப்போ திமுக என்ன செய்ததோ அதே தான் இந்த தாவேகா அரசு செஞ்சுட்டு இருக்கு. தாவேகாவில் அமைச்சரவையில் இருக்கிற வன்னியரசும் அதை வந்து பொறுமையாக தான் பார்த்துருக்காரு. இதை பற்றி எந்த கருத்துமே அவர் சொல்லாமல் இருக்கிறார். நிச்சயமா. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த தாவேகா அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து வெளியே செய்திகள் வேற மாதிரி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கப்பட்டு வெளியில் கொண்டு போய் சேர்க்கிற செய்திகள்ங்கும் போது தான் எப்போதுமே பிரபலமாக ஒரு பூதகாரமாக செய்திகளை கீர்த்தனா என்ற அமைச்சர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய்யான தகவல்களை பேசிக்கொண்டும் நிறைய முன்னுக்கு பின்னான முரணான தகவல்களை பேசிக்கொண்டும் இந்த மாதிரி ஒரு விளம்பர போக்கில் எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இப்படியான ஒரு நேரேஷன் செட் பண்ணி பாருங்கள் இத்தனை கோடி முதலீடு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுல அவங்க கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. 6000 கோடியை வந்து ஒரே ஒருத்தர் வந்து முதலீடு செய்ய தயாராக இருக்கிறாரு, போலாந்து இம்போர்ட் பண்ணுற வாங்குறதுக்கு. ஆமாம், அதில் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால்,
இவங்க கொரியாவுக்கு போகிறாங்க, கொரியாவுக்கு போகிறதே வெளியே தெரில, இவங்க அங்கே போய் அதையும் இன்ஸ்டாவில் செய்தி போட்டதுக்கு அப்புறம் தான், எக்ஸ் தளத்தில் செய்தி போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க போகிறதே தெரியுது. நேற்று கூட ஒரு தொழில்துறையை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் பல முறை அவர் அமைச்சரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சேன், தொடர்பு கொள்ளவே முடியலை அப்படின்லாம் கொடுத்துருக்கிற செய்திகள்லாம் வெளியே வந்திருக்குது. இப்போ இவங்க இதுலேயும் ரீல்ஸ் தான் போட்டிருக்காங்க. அவங்களுடைய பேட்டியினுடைய ஒரு பகுதியை இவங்களே கட் பண்ணி வெளியே போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கொரியாவுக்கு போயிருந்தேன், அங்கே போலந்தை சார்ந்த ஒருவர், ஒரே சிங்கிள் நபர், நான் வந்து சிவகாசின்ற பகுதியை சார்ந்தவர், அங்கே வந்து இந்த மாதிரி பட்டாசு பொருட்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா, அப்போ நானே வந்து ஒரு 6000 கோடிக்கு நான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு பையிங் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், அதனால் 6000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணுவதற்கு ஒரு தனிநபர் தயாராக இருக்கிறார், அவர் போலந்தை சார்ந்தவர்ன்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். சிவகாசியில் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கு, ஓ அப்படியா, அப்படிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஒரு கஸ்டமர் 6000 கோடிக்கு வந்து இம்போர்ட் பண்றேன். நம்ம உள்ளுக்கு போய் பார்த்தா போலந்தினுடைய மொத்த மக்கள் தொகையே 3.25 கோடி தான். அந்த நாட்டினுடைய 40% பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்காக பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வசிக்கின்ற மக்கள் தொகையே மிக குறைவாக இருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, 6000 கோடிக்கு இவ்வளோ ஒரு சின்ன நாடு இம்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெடிப்பொருட்களை, பட்டாசு பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நீங்கள் 6000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் கூட நம்புற மாதிரி இருக்கும். அப்போது இவங்க என்னென்னா அதுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்குன்னு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அது ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போது மக்கள்கிட்ட இந்த மாதிரி ரீல்ஸை போட்டு அதன் மூலமாக விளம்பரம் பண்ணி 6000 கோடியை கொண்டு வர போகிறாங்க, இதுக்கான ஒர்க் ஆர்டர் சிவகாசி கிடைக்க போகுதுன்னு. நீங்கள் இன்னொன்று யோசித்து பார்க்கணும், சிவகாசியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாகட்டும் ஏற்கனவே அது அங்கே தொடர்ந்து விபத்துக்கு நடைபெறுவது குறித்து கமிஷன்லாம் போட்டு விசாரணையெல்லாம் நடத்தினாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, முடிந்த அளவுக்கு அந்த தொழிலில் இருக்கின்ற தொழிலாளர்களை வேறு தொழிலுக்கு திசை திருப்பி விட்டு அந்த பட்டாசு தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும். அது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அவர்களுக்கு மாற்று வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க அதில் இருக்கட்டும், அவர்களை மாற்று வேலைக்கு மாற்றினதுக்கப்புறம் அதை மாற்றுவதற்கு, அந்த தொழிலையே மாற்றுவதற்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது 6000 கோடிக்கு ஒரே நாடு, ஒரு போலந்துன்ற ஒரு நாடு அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு பொய்யான ஒரு செய்தியை பரப்புறாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இந்த தாவேகாவுடைய ஆட்சி அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அரசுக்கு பிஜேபி உறுதுணையாக இருப்பதற்கு காரணம், இந்த அரசின் மீது நம்பிக்கை இழக்கின்ற பொழுது திமுக மேலே ஏற்கனவே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்லி தான் வந்திருக்காங்க. அதனால தான் அதிமுக மிக கடுமையாக புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அது தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும், அவங்க இவங்களை ஃப்ரீயாக செயல்பட முடியும். இதான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கான பதில். இவங்களை ஃப்ரீயாக செயல்பட விடும், இவர்கள் செய்கிற தவறுகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி அரசு காத்திருக்கிற மாதிரி தான் இதில் தெரியுது. இதில் முழிச்சு கொள்ள வேண்டியது ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் தமிழர் தான். நீங்கள் ஏற்கனவே எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய்க்கு எதிராக கடுமையான அரசியல் பண்ணணும், விஜய்க்கு எதிராக பேச வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. மக்களை நம்ம வந்து அவங்கள அறிவுபூர்வமாக ஒரு இங்கே என்ன நடக்குது அப்படின்றத நோக்கி திருப்ப வேண்டிய வேலை இருக்குல்ல, அந்த வேலையை செய்கின்ற கடமை நாம் தமிழருக்கு தான் இருக்குது. அவர்கள் அதை சிறப்பாக செய்தார்கள் என்று சொன்னால் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி பிஜேபி உள்ளுக்கு வந்து விடாமல் நாம் தமிழரில் வந்து உட்காரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கு நிலைமை. நாளைக்கு தொடர்ந்து 3 நாட்களுக்கு சட்டமன்றம் நடக்க போகிறது. அதில் இவங்க என்னென்ன பேச போகிறாங்க வைக்கிறாங்கன்றதை வச்சு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.